ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு கண்டக்டிங் எக்ஸ்பெரிமெண்ட், பரிசோதனை செய்தல். ஸோ ஒன்ஸ் ஏ ஹைப்போதேசிஸ் ஹாஸ் பீன் ஃபார்ம் இட் மஸ்ட் பி டெஸ்டட். நாம் இப்போ சொன்னோம் இல்லையா, ஒரு கேட்டுக்கு வந்துட்டு ஃபுட்டை வந்துட்டு இந்த ஷேப்பில் தான் சாப்பிடும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஹைப்போதேசிஸ் செட் பண்ணிடுறோம். அல்லது அதோட சாப்பாடை வந்துட்டு தேர்வு செய்யும் போது ஷேப் அது பார்க்கறது இல்லை அப்படின்னு சொல்லி நாம ஹைப்போதேசிஸ் செட் பண்ணிடுறோம். எந்த வேணாலும் இருக்கலாம் ஹைப்போதேசிஸ்ங்கிறது. இப்போ அதை டெஸ்ட் பண்ண போகிறோம். இட் மஸ்ட் பி டெஸ்டட். அதான் அடுத்த ஸ்டெப்பு. இது எப்படி டெஸ்ட் பண்றது? திஸ் இஸ் டன் பை கண்டக்டிங் கேர்ஃபுல்லி டிசைன்ட் அண்ட் கண்ட்ரோல்டு எக்ஸ்பெரிமெண்ட். திஸ் இஸ் டன். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி பண்ணணும்? கண்டக்டிங் ஏ கேர்ஃபுல்லி டிசைன்ட் அண்ட் கண்ட்ரோல்டு. கேர்ஃபுல்லி டிசைன்னா அந்த எக்ஸ்பெரிமெண்ட், அந்த பரிசோதனை நம்ம எப்படி வடிவமைக்கணும், ரொம்ப கவனமா வடிவமைக்கணும். அண்ட் கண்ட்ரோல்டு எக்ஸ்பெரிமெண்ட், அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட இதாக இருக்கணும். அதாவது நீங்கள் வந்துட்டு ஸ்கொயர் ஷேப்பில் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எப்பயுமே அதுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் தான் கொடுக்கணும். சரி, அதுக்கு இடையில வந்துட்டு எத்தனை தடவை தண்ணி வச்சிங்களோ அந்த ஸ்கொயர் ஷேப்பில் வைக்கும்போது அதே மாதிரி நீங்கள் சர்க்குலர் ஷேப்லேயும் அதே அத்தனை தடவை தண்ணி கொடுக்கணும். இதுதான் கண்ட்ரோல் எக்ஸ்பெரிமெண்ட்டுங்கிறது. வேற இன்னொரு இது வந்துட்டு இது கூட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விட்டுறக்கூடாது. இன்னொரு பூனை வந்துட்டு இதுக்குள்ள டேட்டை வந்து சாப்பிட விடக்கூடாது. சரியா? இப்படி வந்துட்டு ஒன்னொன்னே கேர்ஃபுல்லா கவனிச்சு அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து பண்ணணும். அப்பதான் நம்ம பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் வந்து சரின்னு சொல்லி வரும். ஸோ த எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் இன் தி சயின்டிஃபிக் மெத்தட். பரிசோதனை, எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது ரிசர்ச், ஒரு சயின்டிஃபிக் மெத்தட், அதாவது அறிவியல் பூர்வமான முறையில் வந்துட்டு அது ஒரு முக்கியமானது. as it is used to prove a hypothesis. ஏன் முக்கியம் சொல்லி சொல்றோம்? ஒரு ஹைபாத்தசிஸை ப்ரூவ் பண்றதுக்கு, எப்படி சரின்னு சொல்லி ப்ரூவ் பண்றதுக்கோ அல்லது ராங், தவறுன்னு சொல்லி ப்ரூவ் பண்றதுக்கோ நம்ம எதை வச்சு தான் சொல்ல முடியும்? எக்ஸ்பெரிமெண்ட்ல கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டை வச்சு தான் சொல்ல முடியும். இதுக்கு அடுத்துதான் we can formulate scientific theories. இதுல கிடைக்கக்கூடிய அந்த ரிசல்ட்டை வச்சு நாம ஒரு அறிவியல் கோட்பாடை வந்துட்டு முன்மொழிய முடியும். அதனால எக்ஸ்பெரிமெண்ட்ங்கிறது முக்கியமானது. எக்ஸ்பெரிமெண்ட் எதுக்கு முக்கியமானது? நம்ம பண்ண ஹைபாத்தேசிஸ் வந்து செட் பண்ண ஹைபாத்தேசிஸ் சரியா தப்பா அப்படிங்கிறத இந்த எக்ஸ்பெரிமெண்டோட முடிவை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ரைட். இன் ஆர்டர் டு பி அக்செப்டட் as scientific proof for a theory, an experiment must meet certain conditions. In order to be accepted as scientific proof for a theory, ஒரு அறிவியல் கோட்பாடு நாம சொல்ல போறோம். ஏற்கனவே எவல்யூஷனரி தியரின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு அறிவியல் கோட்பாடை வந்துட்டு நாம இப்ப சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், அதை வந்து ஏத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், an experiment must meet certain conditions. ஒரு பரிசோதனை அப்படிங்கிறது சில நிபந்தனைகளுக்கு கட்டுப்படணும். என்னதெல்லாம்? இட் மஸ்ட் பி கண்ட்ரோல்டு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்க வேண்டும். அப்படின்னா என்னது? இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சொல்றேன். இப்போ வந்து ஒரு டெம்பரேச்சர் வந்துட்டு அதிகமாக இருக்கும்போது, நீங்கள் தேர்ட் இயர் வரும்போது, தேர்ட் இயரில் பிஜி வந்து என்ன பண்ணுவீங்க, இந்த ஃபிஷ்ஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பர்குலர் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓப்பர்குலர்னா ஃபிஷ்ஷோட செவில் இருக்கு இல்லையா, செவில் வந்து அந்த அப்பப்போ ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் டிலேபியா எந்த மீனாக இருந்தாலும் சரி, மீன் வந்து தண்ணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அதுக்கு பேர் தான் ஓப்பர்குலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். காது பக்கத்தில், நமக்கு காது மாதிரி அது இருக்கிற இடத்துல அங்கே வந்து ஓப்பர்குலம் இருக்கும். இந்த ஓப்பர்குலத்தை வந்துட்டு அது வந்து அப்பப்போ க்ளோஸ் பண்ணி மூடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஓப்பர்குலம் வழியாக தான் உள்ள தண்ணி போகும். அங்கே கில்ஸ் இருக்கும், ரெட் கலரில் பார்த்துருப்பீங்க மீனில், அந்த ஓப்பர்குலம் பக்கத்தில். அதுதான் ரெஸ்பிரேஷனுக்கு, அங்கே தான் சர்க்குலேஷன் அதிகமாக இருக்கும், ஹைலி வாஸ்குலரைஸ்ட். ஸோ வாட்டரில் இருக்கிற ஆக்சிஜன் வந்துட்டு அங்கே அந்த கில்ஸில் இருக்கக்கூடிய பிளட் வெசலுக்கு அப்படியே டைரெக்டாக அங்கேருந்து அங்கே டிஃப்யூஸ் ஆகி போகும். அதனால் ரொம்ப முக்கியமான உறுப்பு அந்த கில்ஸு. அதை ப்ரொடெக்ட் பண்ணுறணுங்கிறதுக்காக தான் அங்கே அந்த இடத்துல வந்துட்டு ஃபிஷ்ஷில் வந்துட்டு அந்த ஓப்பர்குலம் வந்து இருக்கும். ஓப்பர்குலம் எப்பயும் க்ளோஸாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் தண்ணி உள்ளே போகாது, மீன் செத்து போயிடும். அதனால் அப்பப்போ வந்துட்டு அதை சேஃப்டியாக வைக்கணுங்கிறதுக்காக திறந்துக்கிடும், மூடிக்கணும், இப்படி வச்சுக்கிட்டே இருக்கும். இந்த ஓப்பர்குலர் ஆக்டிவிட்டி, அந்த திறந்து மூடுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு வந்து எத்தனை தடவை திறந்து மூடுது, அது வந்து டெம்பரேச்சர் பொறுத்து. ஸோ நார்மலாக வாட்டர் டெம்பரேச்சர் வந்து ஒரு 30 டிகிரி இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் 30 டிகிரியில்
ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 30 டைம்ஸ் வந்துட்டு 30 டைம்ஸ் பெர் மினிட் அத்தனை தடவை வந்து ஓப்பர் குளத்தை திறந்து மூடுதுன்னு வச்சுக்கோங்க. நாம இப்ப என்ன செய்யறோம்னா டெம்பரேச்சர் வந்துட்டு அதிகப்படுத்தும் போது இந்த ஓப்பர்குலர் மூவ்மெண்ட்டும் வந்துட்டு ஓப்பர்குலர் ஆக்டிவிட்டியும் அதிகமாகுது அப்படின்னு சொல்லி ஒரு ஹைபாத்தசிஸ் செட் பண்றோம். அப்ப என்ன செய்யணும், நம்ம டெம்பரேச்சர் வந்து இப்ப எவ்வளவு வச்சிருக்கோம், 30 டிகிரி. இப்போ ரூம் டெம்பரேச்சர், அதாவது வாட்டரோட டெம்பரேச்சர் 30 டிகிரியில் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம். பண்ணும்போது நமக்கு ஒரு நிமிஷத்துக்கு 30 தடவை ஓப்பர்குள்ளார திறந்து மூடுதுன்னு சொல்லிட்டு இப்போ அப்சர்வ் பண்ணிட்டோம். இப்போ டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணணும். 30 டிகிரிலேருந்து உடனே 40, 50 சொல்லி போயிடக்கூடாது. மீன் அப்படி சேர்த்து மிதக்க ஆரம்பிச்சு அப்புறம் குழம்பு வச்சு தான் சாப்பிடணும். அதனால 30 டிகிரியிலேருந்து ஒரு மினிமம் ஒரு 5 டிகிரி அல்லது 2 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கொஞ்சமாக கூட்டணும். இப்படி கூட்டிட்டு ஒரு 35 டிகிரியில் வச்சு ஒருக்கா பண்ணுறோம். 30லேருந்து 35 டிகிரிக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். 35 டிகிரி இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் 35 டிகிரி வாட்டர்ல டெம்பரேச்சர் வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் நீங்க அதுல ஓப்பர்குலர் ஆக்டிவிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி பாக்குறீங்க. இப்போ ஒரு நிமிஷத்துக்கு 35 தடவை 35 டைம்ஸ் பெர் மினிட் அப்படின்னு சொல்லி ரிசல்ட் கிடைச்சிருக்குது 35க்கு. சரி, அதே மாதிரி இன்னும் டெம்பரேச்சர் வந்துட்டு நம்ம கூட்டுறோம் அப்படின்னு சொல்லி கூட்டுவோம். இப்போ 35 அடுத்து 40 வரைக்கும். ஏன்னா 40க்கு மேல மீன் செத்து போயிடும். அதனால அது வரை நிப்பாட்டிக்கிடணும். 40 டிகிரியில் பண்ணுறோம். 40 டிகிரியில் பண்ணும்போது ஆக்டிவிட்டி வந்து 33 டைம் தான், 33 டைம்ஸ் பெர் மினிட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், டெம்பரேச்சர் ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் போகும்போது ஆக்டிவிட்டி அதிகமாகுது, அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி குறைஞ்சிருது. சரியா? இப்படிதான் வந்துட்டு நாம வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ல நம்ம என்ன முதல்ல ஹைபோதசிஸ் என்ன செட் பண்ணோம், டெம்பரேச்சர் அதிகமாகும் போது ஆக்டிவிட்டி அதிகமாகுதுன்னு சொல்லி செட் பண்ணோம். இங்க டெம்பரேச்சர் வந்துட்டு அதிகமாயிட்டே போகுதுன்னு சொல்லி சொன்னால் 40 டிகிரில அதிகமாகணும், ஆனா ஆகல. அப்ப நம்ம ஹைபோதசிஸை வந்துட்டு அந்த ஹைபோதசிஸை மாற்றணும். ஹைபோதசிஸை மாற்ற முடியாது. அந்த ஹைபோதசிஸை நம்ம அக்செப்ட் பண்ண தேவையில்லை, நம்ம ரிசல்ட் சொல்லணும். 35 டிகிரியில் மேக்ஸிமம் இருந்தது, 40 டிகிரி 40க்கு மேலே போகும்போது குறையுது அப்படின்னு சொல்லி சொல்லணும். இப்போ இங்கே இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்ட்ரோலாக பண்ணணும். கண்ட்ரோல்னா என்னது, 30 டிகிரின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஹாட் வாட்டர் அதில் ஆட் பண்ணணும். இப்போ சப்போஸ் நம்ம வாட்டர் ஆட் பண்ணுறோம், வாட்டர் ஆட் பண்ணும்போது அதே நேரத்தில் வந்துட்டு அந்த வேற வழியாகவும் அங்கே டெம்பரேச்சர் வந்துட்டு அந்த தண்ணியில் கூடுதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஹாட் வாட்டர் ஆட் பண்ணுறோம், எக்ஸ்பெரிமெண்ட் நடந்துகிட்டு இருக்கும் போதே வெளியில வேற ஏதாவது ஒரு சோர்ஸ் மூலமா டெம்பரேச்சர் அதிகமாகுது அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் தப்பாயிரும். ஏன்னா நம்ம 35 டிகிரின்னு சொல்லி 30லேருந்து 35 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். 35 நம்ம நினைச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனால் வெளியில எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர் அதை போய் இன்ஹிபிட் பண்ணிச்சுன்னு சொன்னால் உள்ள இன்னும் டெம்பரேச்சர் அதிகமாகும். அப்போ 35 நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம், ஆனால் அங்கே உள்ள மெஷர் பண்ணீங்கன்னா 36, 37 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எக்ஸ்பெரிமெண்ட்டுங்கிறது இப்படி இருக்கக்கூடாது, கண்ட்ரோல்டு எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருக்கணும். அதான் கண்ட்ரோல்டு எக்ஸ்பெரிமெண்ட். ரைட், இங்கே கீழே வருவோம். Let me erase everything. And it must test a single variable by keeping all the variables under the control. ஸோ இந்த ஒரு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுங்கிறது இட் மஸ்ட் டெஸ்ட் ஏ சிங்கிள் வேரியபிள். ஒரு நேரத்தில் ஏதாவது ஒரே ஒரு வேரியபிள் என்னது, இப்போ நம்ம பார்த்தது எக்ஸாம்பிள் என்ன சொன்னேன், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது ஓப்பர்குலர் ஆக்டிவிட்டிங்கிறது ஒரு வேரியபிள். நம்ம அந்த ஆராய்ச்சியில் நம்ம கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு தகவல், அதான் வேரியபிள். ஒரே நேரத்தில் வந்துட்டு ஒரு வேரியபிளை தான் நம்ம அங்கே பண்ணணும். இப்போ அந்த டயத்தில் வந்துட்டு அதோட ஹார்ட் பீட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்கக்கூடாது, அதை தனி எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணணும். அப்படி பண்ணீங்கன்னா உங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கண்ட்ரோல்டு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் ஒரே நேரத்தில் இவ்வளவும் சேர்த்தும் பண்ணலாம், பட் அது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான எக்ஸ்பெரிமெண்ட்டில் அப்படி பண்ணலாம். அதனால ஒரு டைம்ல வந்துட்டு ஒரே ஒரு வேரியபிளை மட்டும்தான் நம்ம டெஸ்ட் பண்ணணும், பை கீப்பிங் ஆல் வேரியபிள்ஸ் அண்டர் கண்ட்ரோல். மற்றது எல்லாத்தையும் அப்படியே வச்சுக்கிட்டு, உதாரணத்துக்கு இப்போ டெம்பரேச்சரை மட்டும் நம்ம வந்துட்டு என்ன செய்யறோம், டெம்பரேச்சருங்கிறது ஒரு வேரியபிள். சரியா? நான் இப்போ தப்பா சொல்லியிருக்கேன். டெம்பரேச்சருங்கிறது தான் வேரியபிளுங்க, மாறக்கூடியது. அப்போ டெம்பரேச்சரை வந்துட்டு நம்ம வச்சிருக்கோம். டெம்பரேச்சர் இருக்கும் போதே அந்த தண்ணிக்குள்ள வந்துட்டு நான் வேற ஏதாவது ஒரு சால்ட்டை உள்ள போய் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அப்போ சால்ட்னால வந்துட்டு அங்கே வந்துட்டு ஓப்பர்குலர் ஆக்டிவிட்டி கூடுச்சா அல்லது டெம்பரேச்சர்னால கூடுச்சா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது.
அதனால எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து நாம ஏதாவது ஒரு வேரியபிளை மட்டும் வச்சு பண்றது தான் நல்லது. ரைட். த எக்ஸ்பெரிமெண்ட் மஸ்ட் ஆல்சோ பி ரீப்ரொடியூசிபிள். ரீப்ரொடியூசிபிள்னா இட் மஸ்ட் ஆல்சோ பி ரிப்பீட்டட் பை சம் ஒன். நம்ம ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைச்சிருக்குது, அதே கண்டிஷன்ல இன்னொருத்தர் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் அவருக்கும் அதே ரிசல்ட் கிடைக்கணும். அப்பதான் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது சரின்னு அர்த்தம். எதுக்காக? so that it can be tested for errors. நம்ம பண்ணது சரியாங்கிறத இன்னொருத்தர் பண்ணி பார்ப்பாரு, அவருக்கு அதே மாதிரி ரிசல்ட் வந்துச்சுன்னா நம்ம பண்ணதுல எரர் எதுவும் இல்லை, தப்பு இல்லை. அந்த மாதிரி தான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து இருக்கணும். நீங்க பண்ணது ஒரு மாதிரியும் அதே எக்ஸ்பெரிமெண்ட் அதே கண்டிஷன்ல இன்னொருத்தர் பண்றாரு. இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு ஒரு டிலேபியா ஃபிஷ் 40 கிராம் ஒரு ஃபிஷ்ஷோட வெயிட், அந்த மாதிரி இதில் பண்றேன். 30 டிகிரியில் வந்துட்டு 30 டிகிரி செல்சியஸில் வந்துட்டு ஓப்பர்குலர் ஆக்டிவிட்டி வந்து 30 டைம்ஸ் பெர் மினிட் அப்படின்னு இருக்குது. இதே மாதிரி வாட்டர் டெம்பரேச்சர் 30 டிகிரி, ஃபிஷ்ஷோட சைஸ் வந்து 40 கிராம், வாட்டரோட பிஹெச் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச் வந்துட்டு ஒரு 7 அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்னொரு ஊரில் ஒருத்தர் வந்துட்டு அதே மாதிரி தண்ணியை வந்து பிஹெச் 7 இருக்கிற வாட்டர் எடுக்கிறாரு, 30 டிகிரி சென்டிகிரேட்ல மீனை 40 கிராம் வெயிட் உள்ள மீனை போடுறாரு. ஓப்பர்குலர் ஆக்டிவிட்டி பார்க்கும்போது 30 இருக்கணும். அதே மாதிரி இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு 40 வந்துச்சுன்னா அவருக்கு 40 வரணும். அப்படின்னா மட்டும்தான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கரெக்டாக செஞ்சுருக்கோம்னு சொல்லி அர்த்தம். ஸோ இது வந்து 4th ஸ்டெப். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு. லைட் வந்து ஒரு விலங்கோட பழக்கத்தை வந்து பிஹேவியரை வந்து சேஞ்ச் பண்ணுதுங்கிறதுக்காக ஸ்டடி பண்ணது ஒரு மெத்தட். லெஃப்ட் சைடில் இருக்கிற படத்தை பாருங்க. டர்ட்டில், sea turtle, they lay the eggs on seashore. ஸோ கடற்கரையில் தான் அந்த டர்ட்டில் வந்து எக்கு லே பண்ணும். அண்ட் ஆஃப்டர் ஹேச்சிங் த யங் ஒன்ஸ் வில் மூவ் டுவர்ட்ஸ் த sea டூரிங் நைட். யங் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் வந்துட்டு அந்த கடல்ல நோக்கி, யங் ஒன்ஸ் என்னது, அந்த முட்டையிலேருந்து குஞ்சு பொறிச்சு வந்திருக்கும் இல்லையா, அந்த ஆமை எல்லாமே கடலை நோக்கி போகும். நைட் டைம்ல தான் பெரும்பாலும் வந்துட்டு அந்த மூவ்மெண்ட் வந்து இருக்கும். அதுக்கு எப்படி அந்த பக்கம் கடல் இருக்குன்னு சொல்லி தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். லெஃப்ட் சைடில் உள்ள படத்தை மட்டும் பாருங்க. மேலே வந்து இது வந்து சன்ங்க படம், எனக்கு நைட்டில் உள்ள மாதிரி படம் கிடைக்கல, அதனால நான் இதை வச்சிருக்கேன். நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மூன் டேல தான் இது நடக்கும். ஃபுல் மூன் டேனா என்ன சொல்லுவோம், பௌர்ணமி இருக்கு இல்லையா, பௌர்ணமி அன்னைக்கு கடற்கரையில் வந்துட்டு நல்ல அந்த தண்ணி வந்து அடிச்சுட்டு உள்ளே போகும் இல்லையா, மணலில் கரையில் அடிச்சுட்டு உள்ளே போகும். அந்த டைமில் மூன் லைட், நிலாலேருந்து வரக்கூடிய வெளிச்சம் வந்து அந்த மணலில், நல்லா தெரிஞ்சுக்கங்க எந்த மணல்னா, தண்ணி இப்போ தான் வந்து அந்த இடத்துல அடித்து பழையபடி உள்ளே போயிருக்குது. கடற்கரையில் மண்ணில் வந்து தண்ணி பட்டுட்டு உள்ளே போயிருக்குது. அந்த டைமில் வந்துட்டு அந்த மணல் ஈரமாக இருக்கும் இல்லையா, அதில் வந்து மூன் லைட்டு, நிலா வெளிச்சம் அதில் போய் படும். அந்த வெளிச்சம் ரெஃப்ளெக்ட் ஆகி, அந்த வெளிச்சம் தூரத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கும்போது அந்த அந்த வெளிச்சம் வந்து பளிச்சுன்னு தெரியும். ஸோ கரை ஃபுல்லா அந்த வெளிச்சம் தெரியும். கரைனா எங்க, அந்த தண்ணி வந்துட்டு இப்போ உள்ள போயிருக்கு இல்லையா, அந்த தண்ணி வந்த இடம் ஃபுல்லாவே வெளிச்சமா தெரியும். இந்த வெளிச்சத்தை பார்த்து தான் அந்த டர்ட்டில்ஸ் வந்து கடலை நோக்கி போகும். இது வந்து அதோட தாயோ ஏதோ பக்கத்துல இருந்து கூட்டிட்டு போகாது. எல்லா ஆமைகளும் அப்படித்தான் தண்ணியை பார்த்து அந்த வெளிச்சத்தை பார்த்து அப்படியே உள்ள போகும். ஸோ இப்போ வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நாம பண்றோம். இது வந்து தண்ணியை பார்த்து போகுது அப்படின்னு சொல்லி தண்ணி இல்லை, லைட்டை பார்த்து போகுது அப்படின்னு சொல்றோம். பட் இப்போ ரீசெண்டா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடலோரங்கள் இருக்கக்கூடிய, நீங்க கடல் பக்கத்துல இந்த முட்டையிடுற இடங்கள் பக்கத்துல வந்துட்டு ஒரு ரோடு போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ரோட்ல லைட் போட்டிருக்காங்கன்னா இதுக்கு கன்ஃபியூஸ் ஆயிருது. இதுக்கு ஆமைக்கு இப்போ இந்த வலது பக்கம் உள்ள படத்துக்கு பாருங்க. இது வந்து ஒரு ரோட் மேல, அந்த ரோட்ல வந்துட்டு லைன் போட்டிருப்பாங்களே, கோடு, வெள்ளை கலர் கோடு, அதுல ஒரு ஆமை டர்ட்டிலோட ஒரு யங் ஒன்ஸ், அதோட குஞ்சு, அந்த கோடையும் அதோட சைஸையும் பாரு, அதுலேயே தெரியும். ஸோ இது வந்து ஆர்டிஃபிஷியல் லைட், கடற்கரையில் இருக்கக்கூடிய ஓரங்களில் இருக்கக்கூடிய நம்ம தெரு லைட் மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த வெளிச்சம் பிரைட்டா இருக்குது. இது கடல் பக்கம் உள்ள வெளிச்சத்தை விட இங்கிட்டு பிரைட்டா இருக்கிறதுனால இந்த லைட்டை பார்த்து நடக்க ஆரம்பிச்சு ரோட்டு பக்கம் எல்லா ஆமை குஞ்சுகளும் வருது. சில நேரம் இது வந்து இதுல இருக்க ஃபாஸ்டா போகக்கூடிய வண்டி எல்லாமே
அடிபட்டு செத்து போயிடும். ஸோ அதனால இப்போ நிறையா சில இது என்விரான்மெண்டல் எந்தூசியாஸ்ட், என்விரான்மெண்டல் ஆக்டிவிஸ்ட், என்ஜிஓஸ், இந்த மாதிரி வாலண்டியர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த குஞ்சு பொரிக்கிற நேரங்களில் இந்த ஆமை குஞ்சுகள்லாம் எடுத்து கொண்டு போய் கடலில் போய் விடுறாங்க. சென்னையில எல்லாம் அந்த மாதிரிலாம் நடக்கும், இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இங்கே எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணும்போது இங்கே வந்து லைட் தான் கண்ட்ரோல் பண்ணுறது. இது எக்ஸ்பெரிமெண்ட் கிடையாது, இது நேச்சுரலாக நடக்கிறது. நேச்சுரலாக வந்துட்டு வெளிச்சம் வந்துட்டு வேற சைட்லேருந்து வந்துச்சுன்னா இதோட அனிமலோட மூவ்மெண்ட் வேற பக்கம் போயிடும். அதனால தான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது நம்ம வேரியபிள் என்னது, நம்ம அங்கே பயன்படுத்தப்படக்கூடிய, இப்போ இங்கே வந்து லைட்டை பார்த்து போகுது. நீங்கள் லைட்டை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் யூஸ் பண்ணுற லைட் மட்டும்தான் அதில் இருக்கணும், வேற லைட்டு அதுக்குள்ளே வரக்கூடாது. அந்த மாதிரி கண்ட்ரோலாக பண்ணணும், இல்லைன்னா ரிசல்ட் வந்து தப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.